ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவியோட் நான். இன்றைக்கி நம்ம கவியோட் நானில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆர்கனைசிங் பண்ணுறது அப்படிங்கிறது குறிப்பாக ஒரு சிலருக்குலாம் ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் தான் நானும். ஸோ அதுக்காக வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இந்த 6 லேயர் ட்ராயர் செட்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. அவங்களே ஓப்பன் பண்ணி டேமேஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக உடஞ்சிருச்சு, இந்த பேஸ்கெட்லாம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே ரிட்டன் போட்டுட்டாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணி வந்தது தான் இந்த பேஸ்கெட்ஸ். இது எல்லாமே வந்து உடையாமல் நல்லபடியாக சேஃபாக வந்து கையில் சேர்ந்துருச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே அந்த 4 அந்த பார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பார்ஸ் எல்லாத்தையும் ரப்பர் பேண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு இதுக்கும் ஒரு 4 பீஸ் வர மாதிரி தனித்தனியாக நம்மளே எடுத்து அட்டாச் பண்ணிக்கணும். எப்படி அட்டாச் பண்ணணுங்கிறத மேனுவலும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த மேனுவல் தேவையில்லை, நார்மலாக பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த பேஸ்கெட்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று உரசி உடையக்கூடாதுன்னு சொல்லி ஸ்பாஞ்ச்லாம் வச்சு நல்லா தான் பேக் பண்ணியிருந்தாங்க. பட் எப்படி தான் லாஸ்ட் டைம் வந்தது உடஞ்சிருந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அழகாக இந்த மாதிரி எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒன்றத்தோட ஒன்று ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராயரை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் வந்து அந்த லாக் அந்த ஓப்பனிங் இருக்கும்ல அதுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி 4 கேப் கொடுத்துருப்பாங்க. மேலே கீழே வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, லெக் மாதிரி. அதுவும் கரெக்டாக இருக்கும். இந்த 4த்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் ஷேப் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது கொடுத்துருப்பாங்க. அதையும் சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ஆனால் பண்ணும்போது ஃபுல்லாக எல்லாமே அழகாக உட்காருதான்னு சொல்லிட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏற்றமும் இறக்கமுமா இல்லாமல் நீட்டாக இருக்கும், கரெக்டான ஃபினிஷும் கொடுக்கும். நம்ம வீட்டை என்ன தான் நம்ம பார்த்து செஞ்சுட்டே இருந்தோனாலும் அதை வந்து திருப்தியாக எடுத்த இடத்துல வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கும் போது அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். நம்மளோட வேலை ஹரிபரின்னு பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு இங்கெங்கே இதுதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் ஆகிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அந்த வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். பட் இதே ஆர்கனைஸ் பண்ணாமல் அங்கங்கே கசகசன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு அதுவே அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு டைம் எடுத்துரும். டக்குன்னு போட்டு இறக்கணுமா, வேலை முடிஞ்சு டக்குன்னு அடுத்த வேலையை பார்த்தோமா அப்படின்ற மாதிரி போயிடலாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா. நான் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகல்ஸ் இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அந்த லாக் ஆகிற மாதிரி. அதாவது அந்த ட்ராயரை நம்ம இழுக்கும் போது கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக. அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக தூக்கி வச்சு உள்ளார இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நின்றுது, சைடில் கீழே விழாம மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெர்டிக்கலாக அரேஞ்ச் பண்ண உடனே இதோட ஃபினிஷிங் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது சூப்பரான லுக் கொடுத்துருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. இதோட குவாலிட்டிலலாம் நான் எந்த இதுவுமே சொல்லவே மாட்டேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த 6 பீஸ் ட்ராயரை வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக நான் அரேஞ்ச் பண்ணாமல் என்னோடய ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஹரிசான்டலில் லைன்ஸாக வச்சுருப்பாங்கள்ல ஷெல்ஃபில், அது வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து ஆக்குப்பை பண்ணி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனே தெரியல. ஷெல்ஃப்ஸே நிறையா இருக்காது கிச்சனில். நீங்கள் உங்கள் வீடு பிளான் பண்ணி நீங்களே கட்டுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃப் வந்து உங்களோட பாக்ஸ் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஷெல்ஃப் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கட்ட சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் எல்லாம் நம்ம செலவு பண்ணணுன்ற அவசியம் தேவைப்படாது. இதுக்கு நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி 20 rupees 30 rupees போட்டு இருக்க குட்டி டாய்ஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த டாய் ரொம்பவே அழகாக இருந்தது அப்படிங்கிறதுனால நானும் வாங்கி கொடுத்துட்டேன்.
இந்த ட்ராயரை நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டலாக நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஹைட்டு, அதனால் அந்த ஹைட்டை வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் இட்லி பாத்திரம் எல்லாமே, குட்டி இட்லி இது எல்லாத்துக்கும் சேர்த்து இது எல்லாத்தையுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜூஸர், சாப்பர், சப்பாத்தி கட்டை, இடியாப்பம் மேக்கர், அதுக்கப்புறம் கிளாஸ் பவுல் இதெல்லாம் ரேராக யூஸ் பண்ணுறது. அது ஓப்பனிங்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா தூசி அடையும். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கும் போது சேஃபாகவும் இருக்கும், தூசியும் அடையாது. அதே மாதிரி கொஞ்சம் பருப்பு வெரைட்டிஸ் இதெல்லாத்தையுமே அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பவுல்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் ஜார் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்கும், அழகாக இருக்குது. அந்த கிச்சனையே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கும் சரி யூஸ் பண்ணுறதுக்குமே சரி ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சு. நம்ம எடுக்கிறோமா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு திரும்ப அதே மாதிரி வாஷ் பண்ணி காய வச்சுட்டு இதுக்குள்ளார வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கும். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்கள் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய வாட்டி பிளான் பண்ணுவோம், பட் பிளான் பண்ணால் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. பிளான் பண்ணாமல் டக்குன்னு முடிவு எடுத்தோமா டக்குன்னு ஓடணுமா அப்படின்னு இருந்தால் அந்த ஒர்க் முடிஞ்சிடும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி படத்துக்கு போகலாம் ரொம்ப நாள் பிளான் பண்ணுவோம், பட் போகவே முடியாது. பிளானே படாமல் சடனாக இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக போயிடுவோம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், see you all, take care.